அதை நிறைவேற்றுற மாதிரி. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவிக்கு போன பின்னாடி மஸ்ஜிதுல் குபாவுக்கு தொழுகிறதுக்கு வருவாங்க. சில சமயத்தில் வாகனத்தில் வருவாங்க, சில சமயத்தில் நடந்து வருவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மஸ்ஜித் நபவியிலேருந்து மஸ்ஜிதுல் குபாவுக்கு தொழுவ போவாங்கல்ல, அந்த பாதையை இப்போ இந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி ஏற்படுத்தி ஒரு ஆளுக்கு 10 ரூபா இப்போ வண்டி போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ போகுது அந்த பாதையில் ரசூல்லா போன அதே பாதையிலே போய் அங்கே தொழுதுட்டு மறுபடியும் ரிட்டர்னு மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. குபாவுக்கும் மஸ்ஜித் நபவிக்கும் இடையில அந்த பாதை ஏற்பட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மதீனாவில் உண்டான மஸ்ஜிதுல் குபா உள்ள இடத்துல இருக்கோம். மஸ்ஜிதுல் குபா பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் அவங்க நின்று கட்டின சஹாபாக்களுடைய ஒத்துழைப்போடு கட்டிய உம்மத்தே முஹம்மதியாவுடைய முதல் பள்ளிவாசல். இந்த பள்ளியுடைய தொழுகையுடைய நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மன் தஹர ஃபீ பைத்திஹி சும்மா அத்தா மஸ்ஜிதுல் குபா ஸல்லா ஃபீ ஸலாத்தன் கான லஹு காஜிரி உம்ரா. யார் வீட்டில் ஒளி செய்து கொண்டு இந்த பள்ளியில் வந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல் இந்த பள்ளியில் ஒரு தடவை தொழுகிறது 4 தடவை பைத்துல் முகத்தஸில் தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளி கட்டினதுக்கு பின்னாடி மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டாங்க. இருந்த போதிலும் வாரத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியில் வந்து தொழக்கூடிய வளமை உடையவர்களாக இருந்தாங்க. சில சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் வருவாங்க, சில சமயம் நடந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலிருந்து குபாவுக்கு அவங்க நடந்தே வந்த, அவங்க வாகனித்து வந்த அந்த பாதை இருக்கிறதே, அந்த பாதையில் இப்போ எலக்ட்ரிக் கார் விட்டுருக்காங்க. அதுக்காண்டி தனி வழி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வழியில் வாகனம் போகுது. ஒரு 10 ரியால் கொடுத்தோம்னா அந்த வாகனத்தில் இந்த எலக்ட்ரிக் காரில் கொண்டு போய் அந்த பாதையிலே கொண்டு போய் மஸ்ஜித் நபவியில் விட்டுருவாங்க. அந்த மஸ்ஜித் நபவி பகுதியில் நம்ம ஏறினோம்னா அவங்க அந்த வாகனத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ் போன அதே பாதையில் வந்து மஸ்ஜிதுல் குபாவில் விட்டுருவாங்க. அந்த பாதையில் இப்போ நம்ம பயணிக்க போகிறோம். வாங்க போகலாமா? மஸ்ஜிதுல் குபாவிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு எலக்ட்ரிக் காரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பாதையில் நம்ம வாகனிக்க போகிறோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதே குபாவிலேருந்து ஹரமுக்கு போன பாதையில் இந்த வாகனத்தில் நம்ம போக போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாகனத்தில் போவோம். கணியத்திற்குரியவர்களே, இப்போ இந்த எலக்ட்ரிக் காரில் எல்லாம் பயணம் செஞ்சு போகிறோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அந்த பாதையிலே இந்த வண்டி போவோம். போகும்போது இன்ஷாஅல்லாஹ் அப்படியே பாதையிலே போவோமா? வண்டி பெறப்பட்டுச்சு. இந்த பாதையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் குபாவுக்கும் மஸ்ஜித் நபவிக்கு இடையில நடந்து சில சமயத்தில் வாகனித்து போன அந்த பாதை. பாதையில் 2 பக்கமும் மரங்கள் வச்சு நல்ல குளுமையாக சோலையாக பூங்காக்குள்ளே போகிற மாதிரி அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதல் சும்மா தொழுகை நடந்த பள்ளி. மக்கள் இந்த பாதையில் நடந்தும் போகிறாங்க பிரியத்தோட. வெயில் நேரம் இதில் நடந்து போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன அந்த பாதையை அப்படியே மக்கள் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடைவீதி பகுதியே இருக்கு இந்த பகுதியில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அந்த பாதையில் வாகனம் போகுது. பேசலாம் மஸ்ஜித் நபியில் ஒன்று வைக்கிறாங்க.
பாலுக்கு அடியில் கொண்டு வந்து இறக்கிறோம். மஸ்ஜித் நபவியில் 310வது கேட்டு பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. மஸ்ஜிதுல் ஹமாமா பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. 310வது கேட்டு. மதீனாவில் உண்டான இடங்கள்லாம் சுற்றி காட்டக்கூடிய மாடி பஸ்ஸு அது இங்கேருந்து தான் பெறப்படுது. இந்த பஸ்ஸு கிளம்புறது 334வது கேட்டு பகுதியிலிருந்து